இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. சொத்து குவிப்பு வழக்குல அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் இவங்க 3 பேருக்குமே தலா 4 வருஷம் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இவங்க 3 பேரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண் கைதிகள் அடைக்கப்படும் சிறை பகுதியில சசிகலாவும் இளவரசியும் ஒரே அறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண் கைதிகளுக்கான சிறையில சுதாகரன் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில சசிகலா, இளவரசி அடைக்கப்பட்டிருக்கும் அறையினுடைய பக்கத்து அறையில சைனட் மல்லிகா அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர் 6 பெண்களை சைனட் கொடுத்து கொன்ற வழக்குல ஆயுள் தண்டனை பெற்று சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்கிடையே சசிகலாவினுடைய பாதுகாப்பு கருதி சைனட் மல்லிகாவை வேறு சிறைக்கு மாற்றும்படி சிறைத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில சைனட் மல்லிகா பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில இருந்து பெலகாவி இண்டல்கா சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சிறைத்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க. பாதுகாப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லி பெங்களூரு சிறையில இருந்து தமிழகத்திற்கு வரணும் அப்படின்ற முயற்சிகளும் சசிகலாவை சார்ந்த நபர்கள் எடுத்து வரக்கூடிய இந்த நிலையில அவங்களுடைய பாதுகாப்புக்காக அங்க இருக்கக்கூடிய மற்ற கைதிகளை வேற இடத்துக்கு கொண்டு செல்லுது அரசாங்கம். இதனால தமிழக சிறைக்கு சசிகலா வருவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.